சொர்க்கம் உன்னில் உண்டு சொர்க்கம். இந்த திருட்டு புத்தியெல்லாம் வேண்டாம். முதல்ல ஒரு கார்டு எடுத்து இல்ல ஒழுங்கா விளையாடுறதா இருந்தா விளையாடு, இல்ல நீ தூங்கும் போது உன் தலையில கல்ல தூக்கி போட்டுரு. ஐயோ, கொலையும் செய்வாள் பத்தின்னு சொல்லியிருக்காங்க, அதை செஞ்சிடுவோம் போல் இருக்க. அம்மாடி, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல, என்ன ஆளை விடு. இந்தாயா, ஜகா வாங்காத, சும்மா விளையாட்டுக்கு தாயா சொன்னேன். அதானே பார்த்தேன், செல்லமாச்சே. என்ன தம்பி, உங்களுக்கு ஒரு கை போட்டுடலாமா? வேணாம் வேண்டாம், நீங்கள் ரொம்ப டயர்டாக வந்திருக்கீங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. ஜெயந்தி, ஜெயந்தி, மேலமே புரிஞ்சுக்க. வந்துட்டீங்களா? ஜெயந்தி, உன் வீட்டுக்காரர் என்னமோ கேட்கணும்னு சொன்னியே. என்ன கேட்கணும்? என்னம்மா நீ மறந்துட்டியா? தெற்கு மாட வீதி, மயிலாப்பூர். ஐயப்பன் தாங்க. ஆமா ஆமா. ஸ்கூட்டி. வாயா, அவங்க ரெண்டு பேரும் பேசட்டும். என்னங்க, என்னமோ மம்முட்டி எடுத்து கொத்திட்டு வந்த மாதிரி அப்படியே சாஞ்சு விழுந்து கிடக்குறீங்க. நந்தினிக்கு என்னமோ ஸ்கூட்டி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்களாமே, யாருக்கிட்ட சொன்னீங்க? அவ கேட்டா வாங்கி தர்றேன்னு சொன்னேன். அவ கேட்டா எல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்க. அவ என்ன ஆம்பளை பையனா? பொட்ட புள்ள. ஸ்கூட்டி வாங்கி கொடுத்து எங்கேயாவது ஓட்டி போய் நடு ரோட்ல விழுந்து கையை கால உடைச்சுக்கிட்டா என்ன பண்றது? ஏண்டி இப்படி அபசகுணமா பேசுற? இது அபசகுணம் இல்ல, முன்னெச்சரிக்கை. பொட்ட புள்ள நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா கல்யாணம் பண்ணிக்கிறவங்கிட்ட என்ன பதில் சொல்றது? அதனால நந்தினி பொறுத்த வரைக்கும் என்ன கேட்காம நீங்க என்ன முடிவும் சொல்லக்கூடாது, எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது. சரி தாயே, நீ சொல்றபடியே பண்றேன். ஆளை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு, இம்சை பண்ணாத. என்ன இருங்க, அதோட விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? என்னமோ மயிலாப்பூர் மாட வீதியில வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்களாமே. நம்ம குடும்பத்துக்காக தான் பாத்திருக்கேன். யார கேட்டு அந்த ஏரியால பாத்திருக்கீங்க? நான் வேலைக்கு போனோம், நந்தினி காலேஜுக்கு போனோம். எங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஏரியால இருந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. உங்க சுயநலத்துக்காக பாத்துக்கிட்டீங்களா? அதான் சிட்டில கால் டாக்ஸி, ஷேர் ஆட்டோ, அப்படி இப்படி நிறைய வசதி வந்துருச்சல்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் உங்க பொண்டாட்டி. என்ன கேட்காம நீங்க என்ன முடிவும் எடுக்க கூடாது. சரி, கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி வாங்கிடுறேன். இத பாருங்க, ஐயப்பன் தாங்கல்ல கார்னர் பிளாட் மெயின் ரோடுக்கு பக்கத்திலே இருக்கு. அந்த இடத்த வாங்கி வீடு கட்ட போறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. ஏண்டி, மழை வேஞ்சா அங்க முட்டி வரைக்கும் தண்ணி நிக்கி, அங்க போய் என்ன கப்பலா விட போற? கப்பல் மாதிரி ஒரு வீடு கட்ட போறேன். யாரா அவ? பொண்ணை பத்தி வச்சிருக்கோம், அவளுக்கு கல்யாணத்தை பண்ண வேண்டாமா? அதுக்கு இன்னும் 6-7 வருஷம் இருக்கு. இத பாருங்க, முதல்ல எதுக்கு எடுத்தாலும் என்னை எதிர்த்து கேள்வி கேட்கிற வேலையை விடுங்க. அதே மாதிரி உங்க இஷ்டத்துக்கு முட்டாள்தனமான காரியத்தை பண்ற வேலையை விடுங்க. ஆமாண்டி, நான் முட்டாள் தான். வீட்டுல முட்டாள், ஆபீஸ்லயும் முட்டாள். மனுஷன் எங்கேயாவது நிம்மதியா இருக்க முடியுதா? பேங்குக்கு போனா வித்யாவை கேட்கணும், மோட்டர் ரிப்பேர் ஆனா வித்யாவை கேட்கணும். போற போக்க பார்த்தா பாத்ரூம் போனா கூட வித்யாவை கேட்டு தான் போடும் போல இருக்குது. அவ வேலைக்காரிங்க, நீங்க முதலாளி. அதான் முதலாளியோட அண்ணன். எதுவா இருந்தாலும் நீங்க காஞ்சனா கிட்ட கேட்க வேண்டியதானே? வித்யா அப்படி பண்றா இப்படி பண்றான்னு காஞ்சனா கிட்ட சொல்ல வேண்டியதானே? எனக்கு அப்படி ஒரு ஆர்டர் போட்டதே அவதான். அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன மானம் கெட்டு போச்சு அந்த ஆபீஸ்ல? இல்ல, உன்னாலதாண்டி. நீ ஆபீஸ் பணத்தை எடுத்ததுனாலதான் அப்படி ஒரு அவமானம். அங்க அவகிட்ட கை கட்டுற, இங்க உங்ககிட்ட கை கட்டுற. எல்லாம் என் தலையெழுத்து. ஓ, வெரி குட். அவமானப்படுத்துறாளா? அவ அப்படி செய்வான்னு எனக்கு தெரியும். ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாரும் உங்களை கேவலமா பாக்குற அளவுக்கு பண்ணிருப்பாளே. உங்களுக்கு அறிவு இல்ல, இன்னும் அந்த மானங்கட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ற? நான் டார்ச்சர் பண்ணல, அவதான் உங்களை அவமானப்படுத்தி டார்ச்சர் பண்றா. நான் சொல்றது உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக. மொத்தத்துல ஏன் நேரம் சரியில்லடி. நேரம் சரியில்லாம இல்ல, உங்க புத்தி சரியில்லை. தங்கச்சி தங்கச்சின்னு அப்படியே உருகுனீங்க. கடைசி அவ புத்திய காமிச்சா பாத்தீங்களா? எல்லாம் போலி வேஷம். இப்ப கூட உங்களுக்கு உரைக்காதே. வாங்க அத்தை, உள்ள வாங்க. வாமா. பேசிட்டுங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். வாமா, உட்கார். என்னம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரையா? ஆமாப்பா. ஏண்டா, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்னைக்கு தாமா பிரச்சனை இல்லை. அவ காலத்துல எப்ப தாலி கட்டணும் அன்னையிலேருந்து பிரச்சனை தான். ஆமா, என்ன கஞ்சி குடிக்க கூட முடியாம கஷ்டப்பட்டேன்னு தங்கச்சி சொல்லுச்சு. இப்ப எப்படி இருக்கு? ஆமாப்பா, 2 நாளா உடம்புக்கு ரொம்ப முடியல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. உடம்பெல்லாம் ஒரே வலி, அடிச்சு போட்ட மாதிரி இருந்தது. டாக்டரை பாத்தியாமா? இல்லப்பா, அப்படியே விட்டு தன்னால சரியாயிடுச்சு. பாத்து பாத்து ஏன் இப்படி ஓடியார? கீழே விழுந்துடாதம்மா. அப்பா, எனக்கு
இன்ஜினியரிங் ஷீட் கிடைச்சிருக்குப்பா. ராசாத்தி, உனக்காக தான் நான் கோயிலுக்கு போய் பர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். தேங்க்யூ பாட்டி. அப்பா, இந்த குட் நியூஸ் அம்மா கிட்ட சொல்லணும். கொடுங்கப்பா. ராஜா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான் வந்தேன். சொல்லுமா, என்ன விஷயம்? அந்த வீட்ல வர வர நிம்மதி குறைஞ்சுக்கிட்டே வருதோன்னு தோணுதுப்பா. என்ன நடந்துச்சு? அம்மா பொண்ணு 2 பேரும் அப்பப்ப வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சுவாதி எப்போ அப்பாவை பத்தி தான் பேசுறா. அப்பான்னு அவ வாய் திறந்தாலே காஞ்சனா டென்ஷன் ஆயிடுறா. இருக்காதா பின்ன? இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தால அந்த வேதனை எரிச்சல் இருக்குத்தானே செய்யும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், மாப்பிள்ளை மும்பையில இன்னொரு பொண்ணோட குடுத்தன நடத்துறாரு, நீ போய் தட்டி கேளுடான்னு சொன்னேன். காஞ்சனா தடுத்துட்டான்னு தட்டி கழிச்சிட்ட. சுவாதி இப்ப தோளுக்கு மேல வளர்ந்துட்டா. வக்கீல் மாதிரி மடக்கி மடக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு அவ எதிர்காலத்தை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குப்பா. காஞ்சனா அதை வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளே புழுங்குறான்னு எனக்கு நல்லா தெரியுது. காஞ்சனாவுக்காக இல்லைன்னாலும் அந்த பொண்ணு சுவாதிக்காவது மாப்பிள்ளை இங்க வரணும்ப்பா. நீ ஒரு நட மும்பைக்கு போயிட்டு வந்துருப்பா. நினைச்ச நீ உள்ள போ. வீட்டுக்குள்ள நுழையும் போதே நினைச்சேன் ஏதோ ஒரு பிரச்சனையை இழுத்து விட போறீங்கன்னு. காஞ்சனாவே புருஷன் வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டு கவலைப்படாம இருக்கா. அவளுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன வந்தது? ஏன் என் புருஷன் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இத பாருங்க அத்தை, சுவாதி ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. மும்பைல நடந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு மட்டும் தெரியாம போயிருக்குமா? இத பாருங்க, இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு வாய மூடிட்டு போங்க. ஏய், அவங்க என் அம்மா, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. யார் மரியாதை கொடுத்து? வாய் பேசிட்டு இருக்காத. சும்மா கூட பேசிட்டு இருக்காத. மாமியார் மரியாதை கொஞ்சமாவது வேணும். எனக்கு மரியாதை தெரியும். வேண்டாம்ப்பா, என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். ஜெயந்தி, காஞ்சனா குடும்பத்தை பத்தி அண்ணன் இவன் தான் அக்கறை எடுத்துக்கணும். அதனாலதான் அம்மா சொன்னேன். நான் வரேம்மா, வரேன்டா. நீ கவலைப்படாம போயிட்டு வாமா, நான் மும்பை போயிட்டு வர்றேன். உடம்பையும் பாத்துக்க. என்னது, மும்பை போறீங்களா? மும்பை போறேன், கல்கத்தா போறேன்னு வீட்டுக்கு தேவையில்லாத விஷயத்தை எடுத்துட்டு வந்தீங்க. அப்ப நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஆமா, இப்ப மட்டும் நீ என்ன மனுஷியாவா இருக்க? வேணா பேசாதே, அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். வாரே. எழுந்து இவ்ளோ நேரம் ஆச்சு. காலையில இருந்து 2 பேரும் என்னதான் பண்ணுவீங்களோன்னு தெரியல. ஸ்கூல் வேன் வாசல்ல நின்னு ஹார்ன் அடிக்கிற வரைக்கும் கிளம்புறீங்க. நான் என்னமா பண்றது? அவன் பாத்ரூம்குள்ள போய் குளிச்சு முடிச்சிட்டு டான்ஸ் ஆடி எல்லாம் அங்கேயே பண்றான். ஏன் நீ இந்த பாத்ரூம்ல குளிக்க வேண்டியதானே? அங்கதான் அத்தை கொடுத்துன்னு இருக்காங்களே. கவலைப்படாதக்கா, அப்பாட்ட சொல்லி ஒரு 4-5 பாத்ரூம் கடை சொல்லிடலாம். ரொம்ப முக்கியம். விளையாடாம தலையை ஒழுங்கா வரைக்கிட்டு கிளம்பு. பேக் எடு நீ. இந்தா போயிட்டுருமா? போயிட்டுருமா? பத்ரம். எக்ஸ்கியூஸ் மீ மை டியர் வைஃப், உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆபீஸ்க்கு போகும்போது அபசகனமா இப்படி தடுத்து தான் பேசணுமா? இல்ல, அது ஒரு தன்மான பிரச்சனை. தடுமாறி யோசனை பண்ணிட்டு இருந்தா டைம் போறதே தெரியல. ஒரு நிமிஷம் தான் ஆகும். என்ன? இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்த அம்பத்தூர்ல ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கான். அதுக்கு என்ன இப்போ? வாட்ச்மேன் வேலை கூப்பிட்டாரா? போக வேண்டியதானே? அட என்னம்மா நீ, ஒரு பெரிய கம்பெனில வேலை செஞ்சவன், ஒரு கம்பெனிக்கு முதலாளியா இருந்தவன், இப்படி மட்டும் தட்டி பேசாத. சரி, எனக்கு டைம் ஆச்சு. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்றீங்களா? ஒரு 5000 வாஷர் தயாரிக்க அந்த ஃப்ரெண்டு மூலியமா எனக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணா எனக்கு கொஞ்சம். பணமா? சாரி இதா ப்ளீஸ் அப்படி சொல்லாதம்மா. நான் அட்வான்ஸ் கேட்டேன், இல்லைன்ட்டாரு. ஆனால் ஒர்க் ஆர்டர் லெட்டர் பேடில் டைப் அடிச்சு கொடுத்துட்டாரு. அது யார்ட்டையா காமிச்சு கொஞ்சம் பணம் வாங்கி தரலாம் இல்லையா? ஏற்கனவே வீட்டு அடமானம் வச்சு சிவசங்கரன் சார் கிட்ட வாங்கி கொடுத்த பணத்தை முழுங்கிட்டீங்க. இப்ப மறுபடியும் உங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து என்ன ஏமாற சொல்றீங்களா? வித்யா, நான் உன் புருஷன். அப்படி சொல்றதுல மட்டும் என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒழுங்கா காஞ்சனா மேடம் கம்பெனிலே வேலை பார்த்துக்கலாம்ல. அதை விட்டுட்டு அவங்கள அழிக்கிற ஒண்ணு இல்லாம பண்றேன்னு சொல்லி இப்ப நீங்க தான் ஒண்ணு இல்லாம நிக்கிறீங்க. ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காஞ்சனா மேடம் யாரு? நமக்கெல்லாம் நிழல் கொடுத்த ஆலமரம். கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம அந்த ஆலமரத்தை வெட்டி சாய்க்கணும்னு நினைச்சீங்களே, உருப்பிட முடியுமா? எனக்கு டைம் சரியில்லை, லாஸ் ஆயிடுச்சு. அதே நீ குத்தி காட்டுற. கம்பெனி வளரணும்னு நினைச்சா உருப்பிடலாம். அடுத்தவங்க கம்பெனியை அழிக்கணும்னு நினைச்சா இப்படிதான் ஆகும். வித்யா ப்ளீஸ்.
பழைய கேதெல்லாம் விடு. இப்போ நான் புது மனுஷன். கடைசி முறையாக எனக்கு ஹெல்ப் பண்ணு. முடியாதுங்க. என்னால உங்களுக்காக யார்கிட்டயும் பணம் வாங்கி அவமானப்பட முடியாது. வித்யா ப்ளீஸ் லாஸ். வெரி சாரி. ஏனே, ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ பாவம் தான். உன்னை என்ன சொல்றது, உன் பொண்டாட்டி உனக்கு உதவியே பண்ண மாட்டேங்கிறா. ஏன்னா நீ அவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? ஏன் நீ பணம் தருங்கிறியா? பணம் என்கிட்ட எங்கன்னு இருந்தா அண்ணன் நீ அவமானப்படுறத பார்த்து நான் சும்மா இருப்பேனா? சரி நிஜமா சொல்லு, ஒர்க் ஆர்டர் கிடைச்சுதா? இதெல்லாம் போய் சொல்லுவேனா? இந்த பாரு. ஆமா உண்மைதே. நல்ல கம்பெனிலாம் கிடைச்ச ஆர்டர் ஒழுங்கா சப்ளை பண்ணிட்டா அப்படியே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து ஒரு தொழிலதிபர் ஆயிடலான்னு பார்த்தா இந்த வித்யா கழுத்துறதுக்கால. ஆத்தி, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறியே. என்ன சொல்ற? உன் பொண்டாட்டி க்ளூ கொடுத்துட்டு போறா, புரியலையாக்கும். அண்ணே, நம்ம வீடு சிவசங்கர் சார் கிட்ட அடமானம் இருக்குல்ல, நீ என்ன பண்ற, அவர்கிட்ட நேரா போய் இந்த ஒர்க் ஆர்டரை காமிச்சு வீட்டு மேல மேற்கொண்டு பணம் வாங்கிடு. வெரி குட் ஐடியாவா இருக்கு. ஆமாண்ணே, சிவசங்கர் சாருக்கு இலகின மனசு. அவர்கிட்ட சரண்டர் ஆகி கெஞ்சி கேட்டினா பணம் கொடுத்துட்டு போறாரு. அதை விட்டு போட்டு இவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு கிடக்குற. இது நல்ல ஐடியா இல்ல. ஏன்? இப்படிதான் காஞ்சனா மேடம் போய் வேலை கேட்க சொன்னேன். போய் அவமானப்பட்டு திரும்பினதான் மிச்சம். அது வேற இடம் வேற ஆளு, இது வேற இடம் வேற ஆளுண்ணே. ஒரு தடவைக்கு 2 தடவையா போய் கெஞ்சி கேட்டாதான் கண்டிப்பா பணம் கிடைக்கும். பாலாம்பிகா, கணக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. கொடுத்த பணத்துக்கு வவுச்சர் இருக்கு, ஷூரிட்டி இருக்கு, வர செலவு கணக்கு கூட கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒன்றுமே புரியல. எந்த விஷயம் மேடம் புரியல? காஞ்சனா பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸோட எம்டி காஞ்சனா, இவங்க கிட்ட எவ்வளோ பணம் கொடுத்தோம், அவங்க எவ்வளோ திருப்பி கொடுத்தாங்க அப்படின்னு எந்த டீட்டெயில்ஸுமே இல்லையே. அது மட்டும் இல்லை, காஞ்சனா வாங்கின பணம், காஞ்சனாக்கு கொடுத்த பணம்னு ஏதோ பென்சிலில் குறிப்பு மாதிரி எழுதியிருக்காரு. ஐ மீன், பென்சிலில் குறிப்பு மாதிரி எழுதுறதுக்கு அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கையா? ஐ மீன், ஹூ இஸ் ஷீ? அது வந்து மேடம், காஞ்சனாவுக்கு சார் கொடுத்த பணம். அது வந்து ஏன் தயங்குறீங்க? அவங்க யாருன்னு சொல்லுங்க. கம் ஆன். மற்றவங்களுக்கெல்லாம் செக்காக கொடுத்தா காஞ்சனா மேடத்துக்கு மட்டும் கேஷாக கொடுக்க சொல்லுவார். எத்தனையோ தடவை இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் சார் கேட்கல. இஸ் இட்? வாய்? அது தெரியாது மேடம். அவங்க கம்பெனி ஆரம்பிக்கவே சார் தான் பணம் கொடுத்தாரு. இந்த பணத்தை எப்படி வசூல் பண்ணுறது? ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்களா? ஷூரிட்டி இருக்கா? ஒன்றுமே கொடுக்கல மேடம். ஒன்றுமே இல்லைன்னா எப்படி பாலாம்பிகா? எந்த அடிப்படையில் பணத்தை கொடுத்தாரு? எல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கொடுத்தாரு. நம்பிக்கையா? இவ்வளோ பணத்தை எப்படி கொடுத்தாரு? அதுவும் செக்காவும் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி? மேடம், உங்கள் மாமனாருக்கு ரொம்ப இலகின மனசு. அந்த இறக்க குணத்தை பயன்படுத்தி வியாபாரத்தனமாக பணத்தை வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாம கேட்டு கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னு கையை விரிச்சிட்டாங்கன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது மேடம். எந்த எவிடன்ஸும் இல்லை. அவங்களுக்கு உங்கள் மாமா அமெரிக்கா போனதும் தெரியும், நீங்கள் நிர்வாகத்தை எடுத்துட்டு இருக்கிறதும் தெரியும். இருந்தும் கண்டும் காணாத மாதிரி இருக்காங்கன்னா ஏமாத்தணுன்ற ஒரு முடிவோட தானே இருக்காங்க. நோ, திஸ் இஸ் நாட் ரைட். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, காஞ்சனாவோட ஹோம் அட்ரஸ், ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே கொடுங்க. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம். அங்கே கேட்போம், கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். தடாலடியாக போய் கேட்டாதான் மேடம் உண்டு. ஐ நோ ஹவு டு அரேஞ்ச் அண்ட் டு தட். தென் ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் டு இட். ஓகே மேடம், அப்போ நான் வரேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீங்கள் யாரு? அக்கா வீட்டில் இல்லையா? அக்கா மாடியில் இருக்காங்க. நீங்கள் யாருன்னு இன்னும் சொல்லலை. என் பேர் தெரிஞ்சானு, நான் சிவசங்கர் ஐயாவோட ஃப்ரெண்டு. அவர் இப்போ அமெரிக்காவில் இருக்காரு. அப்படியா? இந்தாங்க வாங்கிக்கோங்க.
அது என் பழக்கம் மேடம். என்ன விஷயமா அவரை பார்க்க வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் யார் மேடம்? நான் சிவசங்கரோட மருமக. என்ன விஷயம்னு நீங்க இன்னும் சொல்லல. நான் இந்த மோட்டரில் வர வாஷர் மேனுஃபேக்சரர். அதில் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. என் பேர் வாஷர் திருஞானன்னு சொல்லுவாங்க. வர வாஷர்னே சொல்கிறாங்க. அவ்வளோ பாப்புலர் தான். எனக்கு ஒரு 5000 வாஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆனால் ரா மெட்டீரியல்ஸ் வாங்க பணம் இல்லை. நான் ஐயாட்ட கேட்டு பணம் வாங்கிட்டு போகலான்னா நீங்கள் என் துரதிருஷ்டவசமாக அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்காருன்னு சொல்கிறீங்க. என் கம்பெனி ரன் பண்ணுங்கிறதுக்காக என் மனைவியோட வீடை செக்யூரிட்டியை வச்சு சார்கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கினேன். ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலை என்னால் கம்பெனியை ரன் பண்ண முடியல. அதான் அந்த பணம் திருப்பி கொடுக்க முடியல. இப்போ இந்த ஒர்க் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதை எக்ஸிக்யூட் பண்ணால் கையில் கொஞ்சம் பணம் வரும். அதான் அதுக்காக அந்த வீட்டு மேலே மேற்கொண்டு கொஞ்சம் பணம் வாங்கலான்னு வந்தேன். எப்படிங்க வாங்கின பணத்துக்கு மேல எப்படி இன்னும் பணம் கொடுக்க முடியும்? கம்பெனி சரியா போலனா வேற கம்பெனில வேலைக்கு சேர்ந்துக்க வேண்டியதானே? வேற கம்பெனியில் வேலை பார்த்தேன் மேடம். காஞ்சனா பம்ப்ஸ் அண்ட் மோட்டர்ஸில். காஞ்சனா கம்பெனியா? அப்புறம் எங்க வேலை பார்க்கல? என்ன மேடம் பண்ணுறது? என்கிட்ட வேலையெல்லாம் வாங்கிட்டு என் டிசைன்லாம் எடுத்துகிட்டு அந்த அம்மா என்னை வேலையை விட்டு போடான்னு சொல்லிட்டாங்க. என்ன உங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்களா? ஒரு பொம்பளையை பற்றி இன்னொரு பொம்பளைகிட்ட சொல்லக்கூடாது. ஆனால் அந்த காஞ்சனா நன்றி கெட்ட ஜென்மம் மேடம். சரியான ஏமாத்து பேர் வழி. என் உழைப்பை வாங்கிட்டு என்னை ஏமாத்தினாங்க. சில பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திருக்காங்க. இவ்வளோ ஏன் மேடம்? உங்கள் மாமனார் மட்டும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அந்த காஞ்சனா யாருன்னு அந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்காது. என் மாமனார் உதவி பண்ணார்னா கொடுக்கல் வாங்கல்லாம் உண்டா? கொடுக்கல் உண்டு, ஆனால் வாங்கல் உண்டான்னு எனக்கு தெரியல மேடம். அந்த கம்பெனியில் வேலை பார்த்தபோது இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படியா? ஆமாம் மேடம். அப்படி என்ன மாமா காஞ்சனாக்கு அவ்வளோ உதவி செஞ்சிருக்காரு? அது என்னன்னு சரியா தெரியல மேடம். ஆனால் ஐயாவுக்கும் காஞ்சனாக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அது ஐயாவும் தனியாக இருக்காரா, அந்த அம்மாவுக்கு புருஷன் கூட இல்லை. இல்லை அதனால ஒன்றும் தப்பாக சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கொஞ்சம் தான் பணம் கேட்டேன், அதுக்கு வீடையே செக்யூரிட்டியாக வாங்கிட்டாரு. ஆனால் அந்த அம்மாவுக்கு லட்சமாக பணம் கொடுக்குறாரு. எந்த செக்யூரிட்டியும் வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. அதனால ஒன்றும் இல்லை. நான் ஏதோ சொல்லி நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்க போகிறீங்க. இது எதுக்கு அதெல்லாம் நமக்கு? இப்போ எனக்கு 2 பெரிய நோட்டு தேவைப்படுது. இந்த வீட்டு மேலே கொடுத்தா நல்லாயிருக்கும். வர வெள்ளிக்கிழமை வாங்க. நிச்சயமாக கிடைக்குமா மேடம்? நிச்சயம் கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் வரேன். நான் கொஞ்சம் தான் பணம் கேட்டேன், அதுக்கு வீடையே செக்யூரிட்டியாக வாங்கிட்டாரு. ஆனால் அந்த அம்மாவுக்கு லட்சமாக பணம் கொடுக்குறாரு. எந்த செக்யூரிட்டியும் வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. ஐயாவும் தனியாக இருக்காரா, அந்த அம்மாவுக்கு புருஷன் கூட இல்லை.